அண்மை செய்தி. சென்னையிலிருந்து திருச்சி வந்த மங்களூர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஆவணங்களின்றி எடுத்து வந்த தங்கம், ரொக்கப்பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், விவரங்கள். வணக்கம் சுபா. சென்னையிலிருந்து திருச்சிக்கு இன்று காலை மங்களூர் எக்ஸ்பிரஸ் ரயில் வந்தது. ரயில் பயணிகளை பாதுகாப்புப்படை அதிகாரிகள் ஜங்ஷன் ரயில் நிலையத்தில் சோதனை செய்தனர். அப்போது சந்தேகத்திற்கிடமான வகையில் இருந்த லட்சுமணன் என்ற பழனியை அழைத்து சோதனை செய்த போது அவரிடம் உரிய ஆவணங்களின்றி கொண்டு வரப்பட்ட நகைகள் மற்றும் ரொக்கங்கள் இருந்துள்ளது. அதனை பறிமுதல் செய்த ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் இது குறித்து வணிக வரித்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன்படி வணிக வரித்துறை அதிகாரிகள் நகைகள் மற்றும் ரொக்கம் எவ்வளவு என்பதை கணக்கிட்டதில் அதில் 15 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் நகைகளை கணக்கிடும் பணியாது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த நகைகளின் மதிப்பு 1 கோடி ரூபாய்க்கு மேல் இருக்கும் என தெரிவித்துள்ளனர். மேலும் லட்சுமணன் என்பவர் ராமநாதபுரம் பரமக்குடியை சேர்ந்த மேலத்தெருவை சேர்ந்தவர் என்பதும் தெரிய வந்துள்ளது. அவர் எங்கிருந்து நகைகளை யாருக்காக கொண்டு சென்றார் என்பது குறித்தான தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. 1.5 கோடி ரூபாய்க்கு மேல் தற்போது நகை மற்றும் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுபா, விவரங்களுக்கு நன்றி கதிரவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.